பொதுவா எல்லாரும் முருங்கை மரம்னு ஒண்ணு முருங்கை மரத்தை யாருக்கும் பிடிக்கிறது இல்ல, ரெண்டாவது முருங்கை மரம் முருங்கைக்காய் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வேற விதமா யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்கடாமா. ஆக்சுவலா இருக்கிறதுலே பெஸ்ட் நியூட்ரிஷியஸ் நம்மளோட இந்தியாவில் சும்மா கிடைக்கிறது, எல்லா வகையிலையும் நல்லது அப்படின்னு பார்த்தா அந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை ஒன்று இலையை எடுத்து அப்படியே சட்னியை அரைச்சி சாப்பிடலாம், இல்லைன்னா பொடி பண்ணி சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பொடி பண்ணா அந்த முருங்கைக்கீரையினோட பவர் 10 மடங்கு கூடுதாமா. அப்போ எடுத்து காய வச்சு உலர வச்சு பவுடர் ஆக்கி நீ என்னெல்லாம் சாப்பிட்றியோ, சாம்பார் சாப்பிட்றியா உள்ள கொஞ்சம் பொடி, எதெல்லாம் சாப்பிட்றியோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் பொடி சேர்க்கணும்னா அந்த கருவேப்பிலை பொடி வந்து சேர்த்துக்கணும்னு சொன்னீங்க. அது வந்து அதே மாதிரி அது வந்து முடிக்காக, இது வந்து டோட்டல் பாடிக்கு. அது எப்படின்னு பாரு, 100 கிராம் ஒரு 100 கிராம் நம்ம முருங்கை இலை எடுக்கிறோம் அப்படின்னா முருங்கை இலையில இருக்கிற கேலரிஸ் கணக்கு பாருடாமா. 100 கிராமுக்கு 20 கேலரி, 20 கேலரி. பட் அந்த முருங்கை இலை இருக்கக்கூடிய இது விட்டமின் சி சத்து. இந்த விட்டமின் சி சத்து பொதுவா நமக்கு பால்ல நிறைய கிடைக்கும், ஆரஞ்சு பழத்துல நிறைய கிடைக்கும். 17 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல் முருங்கை இலையோட விட்டமின் சி 17 ஆரஞ்சு பழத்துக்கு ஈக்குவல். அதே இது 100 கிராம் முருங்கை இலை, முருங்கை பொடி ஏதோ ஒண்ணு, அது 6 ஆப்பிள்னோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவல். 6 ஆப்பிள்னோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிக்கு ஈக்குவல். அம்லா பால், பால்ல 300 ml பாலுக்கு ஈக்குவலா இருக்கிற கால்சியம் 300 ml பாலுக்கு இருக்கக்கூடிய கால்சியம் அதுல இருக்கு முருங்கை இலையில. அப்ப அந்த முருங்கை பவுடர் வந்து அவ்வளவு நல்லது. பிளஸ் ஆண்களுக்கு ரொம்ப நல்லது, பிகாஸ் செக்ஷுவல் ஃபங்க்ஷன் கூடிரும், இயற்கையான வைத்தியம். அப்போ ரெகுலராகவுமே அது ஆணோ பெண்ணோ ரெகுலராகவுமே இந்த முருங்கை பொடியை சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா ஒன்னு நம்மளோட கேலரி சார்ட்ல எவ்வளவோ ஒண்ணு மினிமைஸ் பண்ணிடுறோம். 2 நீ வந்து பேலன்ஸ் டயட் கேட்ட, நான் பாலை விட்டுட்டேன், இப்போ பாலை தூரம் இருந்துட்டேன். இதுல இன்னும் வேற எதெல்லாம் சேர்க்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம்ங்கறத பத்தி சொல்லுங்க. அதற்கு முன்பு ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கலாம். நேர்களை நிகழ்ச்சியை தொடர்வதற்கு முன்பாக சிறிய இடைவெளி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஹலோ டாக்டருக்கு அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர், இப்ப இந்த முருங்கை கீரை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த இலைகளை வந்து நம்ம சமைக்கிறத விட அதை பொடி பண்ணி ட்ரை பண்ணி பொடி பண்ணி சாப்பிடுவோம். ஆனா வீட்டுல வந்து அந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க டாக்டர். உடனே ஒரு தேங்காயை துருவி போட்டு ஏதாவது ஒரு கீரை வகைகள் அப்படிதான் நம்ம என்ன செய்வோம்டாமா, நமக்கு எது சௌரியமோ அதை பாக்குறோம், எது நல்லதுங்கிறத பாக்கணும். இந்த முருங்கை இலையை பாரு, முருங்கை இலையை இங்க இருந்து நிறைய வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அங்க பவுடர் பண்ணி டேப்லெட்டுக்கா வருது, அந்த டேப்லெட் இங்க சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். இங்க சும்மா விளைஞ்சு கிடக்கு. என்ன ஒண்ணு, இந்த முருங்கை இதை பத்தி பேசும்போதே எனக்கு ஒரு சின்ன ஒரு இதே வந்துச்சுடாமா. என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்துச்சு, சார் எனக்கு உடம்பெல்லாம் அரிப்பு, என் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்கு சார், முருங்கை மரத்துக்கு பக்கத்துல போனா அரிக்குது அப்படின்னாரு. என்ன அப்ப நான் என்ன சொன்னேன், அப்ப முருங்கை மரத்தை வேணா வெட்டிருடா அப்படின்னேன். அவரு இல்ல சார் அது அடுத்த வீட்டுல இருக்கு அப்படின்னாரு. அடுத்த வீட்டுல போய் வெட்டினா உன் தலையை வெட்டிடுவான்டா, முருங்கை மரத்தை வெட்டுற வேலையை விட்டுட்டு நீ அந்த பக்கம் போகாதடா. அதாவது இது பேஷண்ட்ஸ்னோட இது. ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்துமா நார்மலா வந்தோடனே அரிப்புன்னு சொன்னா உடனே இந்த முருங்கை மரத்தோட சேர்த்துருவாங்க. அவங்களுக்கு அதுல கம்பளி பூச்சி இருக்கும், அது இல்லாம பாத்துக்கணுமா, அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, மருந்தை போட்டா கம்பளி பூச்சியே வராது. சரி, இது வந்து முருங்கை. முருங்கை என்ன பண்ணுதுன்னா ரத்த ஓட்டத்தை நல்லா பியூரிஃபை பண்ணுதுமா, அதனால ஆண்மையை கூட்டுது. இது எல்லாரும் தப்பா என்ன நினைக்கிறது, முருங்கை காயில தான் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறது. முருங்கை காயில ஒண்ணுமே இல்லை, விஷயமே அந்த இலையில தான் இருக்கு. அந்த இலைய பவுடர் பண்ணி ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாலே நல்லது.